குட் ஈவினிங் டீச்சர்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து 8th ஸ்டாண்டர்டில் செகண்ட் யூனிட் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வெக்காபுலரி செக்ஷனில் சிங்குலர் அண்ட் ஃப்ளூரல் இந்த இது கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஒவ்வொரு டைப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், இது எல்லாமே ஸ்பெஷல் டைப். அதாவது ஓ வந்துச்சுன்னா நம்ம வந்து டபுள் ஓ வந்துச்சுன்னா அங்கே வந்து ஈயாக மாற்றணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுட், ஃபீட், டோத், டீத். ஓகேங்களா? இது எல்லாமே டபுள் ஓ வந்துச்சுன்னா டபுள் ஈயாக மாற்றணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி மேன் அப்படி வந்துச்சுன்னா அது மென்னாக மாறும். அதே மாதிரி உமன் அப்படிங்கிறது வந்து உமனாக மாறும். ஓகேங்களா? உமன் ஏ வந்து ஈயாக மாறும். இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸ். ஓகேங்களா? அதே மாதிரி டபுள் ஓ வந்திருக்கிறது கூஸ், கீஸ் அப்படிங்கிற மாதிரி மாறும். ஓகேங்களா? அதே அடுத்தாப்பில் பாருங்கள், ஊசி யூஎஸ் வந்து ஐயாக மாறும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஊசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. யூஎஸ் வந்தால் ஐயாக மாறிடும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஊசி, யூஎஸ்ஐ ஊசி அப்படின்னு ஞாபகம் வச்சுடுங்க. பாருங்கள், காக்டஸ் வந்து காக்டி, யூஎஸ் வந்து ஐயாக மாறி இருக்கா. அதேமாதிரி ஃபங்கஸில் இருக்கக்கூடிய யூஎஸ் வந்து ஃபங்கி அப்படின்னு மாறி இருக்கா. அதே மாதிரி சிலபஸ் அதில் வந்து சிலபி அப்படின்னு மாறி இருக்கா. அவ்வளோந்தாங்க. அதே மாதிரி இஸ் வந்தால் இஎஸ் சேர்க்கணும். இஸ் இஎஸ் இது ஞாபகம் ஈஸியாக வச்சுக்கலாம். இஸ் இஎஸ், ஐஎஸ் வந்தால் இஎஸ்ஸாக மாற்றணும். அவ்வளோதான். பாருங்கள், ஹைப்போதீசிஸ் வந்து ஹைப்போதீசிஸ், ஒயாசிஸ் வந்து ஒயாசிஸ், அதே மாதிரி கிரைசிஸ் வந்து கிரைசஸ். அவ்வளோதான். அதே மாதிரி உமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. யூஎம் வந்தால் ஏவாக மாற்றணும். உமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஓகேங்களா? பாக்டீரியம் பாக்டீரியா, மீடியம் மீடியா, கரிக்குலம் கரிக்குலா. ஓகேங்களா? அதே மாதிரி பேசர் பை அதாவது பாசர் பை, சிஸ்டர்ஸ் இன்லா, பிரதர் இன்லா, ரன்னர் அப். இந்த மாதிரி டபுள் வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நடுவில் எஸ் மட்டும் ஆட் பண்ணிடுங்க மொதல் வேர்டுக்கு முன்னாடி. அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக நம்ம போட்டுடலாம். அதே மாதிரி அடுத்த டைப் பாருங்கள், இது எந்த விதமான சேஞ்சும் இல்லாமல் வரும். டீர் டீர், ஃபிஷ் ஃபிஷ், ஹேர் ஹேர், ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர், லக்கேஜ் லக்கேஜ். அப்படியே வரும். இந்த 5 வேர்டையுமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதில் எந்த சேஞ்சஸுமே வராது. ஓகேங்களா? அடுத்த டைப் பாருங்கள், ஃபுட் ஃபுட் அதே தான் வரும். ரேடியஸ் வந்து யூஎஸ் வந்தால் என்ன வரும்? ஊசி ஐயில் வரும்னு சொன்னேன். கரெக்டாக? அதேமாதிரி டபுள் வேர்டு வந்தால் எஸ் போட்டு எழுதணும். அதேமாதிரி யூஎஸ் மறுபடியும் வந்திருக்கு. அப்போ ஊசி. யூஎம் வந்தால் என்ன வரும்? உமா. கடைசியில் யூஎம்மில் முடிஞ்சால் உமா. ஸோ யூஎம்மை தூக்கிட்டு ஏ போட்டு எழுதணும். அடுத்து பாருங்கள், 3 லெட்டர் வேர்டு. ஸோ அங்கே எஸ் ஆட் பண்ணால் போதும். அதேமாதிரி ஐஎஸ் வந்தால் என்ன தான் மாற்றணும்? இஎஸ்ஸாக மாற்றணும். தீசிஸ் தீசிஸ். அதே மாதிரி யூஎம் வந்திருக்கு, ஏயாக மாற்றிடுங்க. அதுமாதிரி கேட்டில் கேட்டில் தான். அதுமாதிரி யூஎஸ் வந்திருக்கு, ஐயா மாற்றி எழுதிடுங்க. அவ்வளோதான். ஈஸி, சிம்பிளாக எழுதி முடிச்சிடலாம். இதில் ஃபார்முலா அவ்வளோதான். உமா ஊசி, ஐஎஸ் வந்தால் இஎஸ் ஆட் பண்ணணும். டபுள் வேர்டு ட்ரிபிள் வேர்டு வந்தால் எஸ் ஆட் பண்ணணும். இவ்வளோ தான். இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இதில். அதே மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பாருங்கள், 2 நவுன் சேர்ந்தால் அதாவது 2 நவுன் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் வேர்டை உருவாக்குது. ஸோ இது வந்து நவுன் ப்ளஸ் நவுன் டைப். பாருங்கள், ஹெட்டுங்கிறது தலையை குறிக்கும், அது ஒரு நவுனு. மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு நவுனு. 2 சேர்த்தா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு புது வார்த்தை உருவாகுது. ஓகேங்களா? இது நவுன் ப்ளஸ் நவுன் டைப். இதில் பாருங்கள், கீபோர்டு, செல்ஃபோனு, ஸ்கூல் பாயி, ஐசைட்டு, ஹோம்ஒர்க்கு, மூன்லைட்டு, நோட் புக்கு. இதில் ஐ சைட், சைட் மீன்ஸ் பார்க்குறது. ஸோ அது எப்படி நவுனில் வருதுன்னு தெரில. அந்த ஒரு இது மட்டும், இந்த சைட் அப்படிங்கிறது வந்து வெறுப்பாக தான் வரும் அந்த வார்த்தை. அதை எதுக்கு நவுனில் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஸோ அதை இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க. ஏன்டா புக் டேட்டாங்கிறதுனால அதை படித்து வச்சுக்கிடுங்க. அடுத்து பாருங்கள், ஜெரண்டு ப்ளஸ் நவுன். இந்த ஃபார்மெட்டு பார்த்தீங்கன்னா ஜெரண்டுனா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு வெறுப்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்தால் அது ஜெரண்ட். ஓகேங்களா? இப்போ டைனிங், வாஷிங், வெயிட்டிங் இது எல்லாமே ஜெரண்ட். ஓகேங்களா? ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாலே அது ஜெரண்ட். ஸோ ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் டைப் பாருங்கள். டைனிங் ஹால், வாஷிங் மிஷின், வெயிட்டிங் ஹால். இந்த ஹால், மிஷின் எல்லாமே நம்மளுக்கு என்னது? நவுனு. ஓகேங்களா? ஸ்டிக்குங்கிறது கம்பு. ரூமு, பெல்லு, சோடா இது எல்லாமே நம்மளுக்கு நவுனு. நவுன் ப்ளஸ் ஜெரண்ட் ப்ளஸ் நவுன் ஃபார்மெட். இது எல்லாமே இதெல்லாம் கேட்பாங்க. இப்போ பேக்கிங் சோடாங்கிறது நவுன் ப்ளஸ் நவுனா, நவுன் ப்ளஸ் ஜெரண்டா, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஜெரண்ட் ப்ளஸ் நவுனா என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு நீங்கள் அதை கரெக்டாக டிக் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஸ்னோஃபால். ஸ்னோங்கிறது நம்மளுக்கு பனி, நவுனு. ஃபால்ங்கிறது விழுறது. ஓகேங்களா? இது நவுன் ப்ளஸ் வெறுப்பு. கார், பார்க், அப்புறம் வந்து புக் மார்க், சன்செட், அப்புறம் வந்து கேட் வாக், ரெயின்ஃபால், ஹேர் கட், டூத் ஏக். அவ்வளோதான். இது எல்லாமே வெறுப்பு. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நவுனு. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம இது கொடுக்குறோம். ஓகேங்களா?
இதை நீங்கள் என்ன வெறுப்பு மொதல் சென்டென்ஸ் என்னது நவுனா, ரெண்டாவது வார்த்தைங்கிறது என்னது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் புரிஞ்சு போடுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேர்டு மேட்ச், ரெண்டாவது வேர்டு என்ன வரும், பாக்ஸ், மேட்ச் பாக்ஸ். அடுத்து பாருங்கள் ஏர்போர்ட், அப்புறம் பிளட் பேங்க், பாப்கார்ன், ஸ்கை ப்ளூ, ஹேர் கட், புக் மார்க், ஸ்விங்கிங், அப்புறம் ஸ்விங் மிஷின். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம பார்த்து வச்சுக்கிடுங்க. இது எல்லாமே மேட்ச் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி சாஃப்ட்வேர், சன்லைட், சேஃப்கார்டு, ப்ளூ பிரிண்ட், வாட்டர்ஃபால், இது எல்லாம் இதோட ஆன்சர்ஸ். இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் எல்லாமே. அடுத்து பாருங்கள், கிராமரில் அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. இப்போ அட்ஜெக்டிவோட டைப் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், குவாலிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. குவாலிட்டி மீன்ஸ் அந்த பண்பு பேர்னு சொல்லுவோம்ல. இங்கே பாருங்கள், பண்பு மீன்ஸ் அது எப்படி லார்ஜாக இருந்துச்சா, ஹானஸ்ட்டாக, உண்மையானவரா. பண்பு பெயர்கள் நம்ம படிச்சிருக்கோம்ல, நிறம், குணம், வடிவம், அதோட தன்மை, இதை பற்றி பேசினா அது பண்பு பெயர்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த பண்புகள், அட்ஜெக்டிவ்ங்கிறது குவாலிட்டி ஆஃப் எ பெர்சன் ஆர் எ திங், பண்பை குறிக்கக்கூடிய குவாலிட்டிஸ். அதாவது பண்புங்கிறத தான் நம்ம இதில் சொல்ல வரோம். இப்போ லார்ஜு, ஹானஸ்ட்டு, அப்புறம் ட்ரைடு, அப்புறம் இந்த மாதிரி வார்த்தை ஃபூலிஷ், இந்த மாதிரி வார்த்தை, இந்த ஃபூலிஷ், அப்புறம் ஹானஸ்ட்டு, லார்ஜ், இது எல்லாமே நம்மளுக்கு என்ன வரும், இதில் குவாலிட்டியை குறிக்குது. அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டியை குறிக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குவாலிட்டி இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ ஏட் சம் ரைஸ். ஓகேங்களா, இதில் சம்முங்கிறது என்னது நம்மளுக்கு குவாலிட்டி. அதே மாதிரி மச்சு, லிட்டிலு, எனஃபு, இது எல்லாம் நம்மளுக்கு இது எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா குவாலிட்டி இல்லை, சாரி குவான்டிட்டி. ஓகேங்களா, இது குவான்டிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவ். படித்தது குவாலிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா, பண்புகளை பற்றி விளக்குறது குவாலிட்டி. அதோட அளவுகள் என்ன அளவில் இருக்குது, நிறைய இருக்கா, கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத விளக்குறது குவான்டிட்டி. ஓகேங்களா, சம்மு, மச்சு, லிட்டிலு, எனஃபு, ஆளு, நோ, எனி, அந்த மாதிரி வார்த்தைகள். அப்புறம் ஹாஃப் ஆஃப் தி ஷேர், இந்த மாதிரி அதோட அளவுகளை மென்ஷன் பண்ணிடுச்சுன்னா அங்கே நம்ம அங்கே என்ன போடணும்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோல், இது எல்லாமே நம்மளுக்கு குவான்டிட்டி ஆஃப் அட்ஜெக்டிவ். அளவை குறித்தா அது குவான்டிட்டி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் நம்பர். நம்பர்னால் 5, அப்புறம் வேறு பாருங்கள் ஃபியூ, நோ, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் மெனி, ஆல், சம், அப்புறம் மோஸ்ட், அப்புறம் அடுத்தடுத்த வார்த்தைகள் ஒவ்வொரு இதுலேயுமே செவரல், இந்த மாதிரி ஃபஸ்ட், இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு நம்பர்ஸை குறிக்கும். ஓகேங்களா, ஸோ நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அது எல்லாமே நம்மளுக்கு அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர்ஸ். அதே மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ், அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா திஸ்ஸு, தேட்டு, தீஸு, தோஸு, இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா, திஸ்ஸு, தேட்டு, தீஸு, தோஸு, இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இதெல்லாம் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. திஸ், தேட், தீஸ், தோஸ், இது எல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதே மாதிரி பாருங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், இதில் பாருங்கள் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் எந்த இடத்துல வரும்னு கேட்டிங்கன்னா விச், எது, எந்த அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு பதிலளிக்கிற மாதிரி தான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் வரும். அதான் கொடுத்துருக்காங்க. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஆன்சர் தி கொஸ்டின் which. ஓகேங்களா, திஸ் லேடி, தேட் பாய், திஸ் புக், தோஸ் கேர்ள்ஸ், இதான் அதோட எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் பாருங்கள். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பாருங்கள், இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள் வாட், விச், ஹூஸ். இதில் இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவில் இந்த இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவில் வாட், விச் அண்ட் ஹூஸ், இது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இதுக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா, அதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு நவுன் ஆர் ப்ரோனவுன் அதுக்கு அடுத்தாப்பில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருங்க இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்னென்னு. அடுத்து பாருங்கள், இந்த டிகிரி ஆஃப் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. இல்லை பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே. ஃபாஸ்ட், ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட், இஆர் சேர்ந்தால் கம்பேரிட்டிவ், இஎஸ்டி சேர்ந்தால் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அதை தான் அதில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கிடுங்க. அடுத்து மோனோசிலபிக்னா என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது டால் அப்படிங்கிறது சிங்கிள் சிலபிக் வேர்டு தான், அது எல்லாமே மோனோசிலபிக். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு சிலபிக்கே நம்ம படிச்சிருப்போம்.
2 சிலபிக் வேர்டு 3 சிலபிக் வேர்டு 4 5 அப்படி படிச்சிருப்போம். இல்லை மோனோ சிலபிக் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், இஆர் இஎஸ்டி ஆட் பண்ணணும். அது டை சிலபிக்கோ ட்ரை சிலபிக்கோ அல்லது பெண்டா சிலபிக்கோ ஹெக்ஸா சிலபிக்கோ அப்படி போயிட்டுச்சுன்னா 2 3 4 சிலபிகேஷன் ஆகிட்டோ ஒரே ஒரு சிலபிகேஷனாக மட்டும்தான் அதை பிரிக்க முடியுது, சிங்கிள் வேர்டாக தான் அதை வாசிக்க முடியுது அப்படின்னா இஆரும் இஎஸ்டியும் ஆட் பண்ணணும். கம்பேரிட்டிவ் டிகிரியில் இஆரும் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இஎஸ்டியும் ஆட் பண்ணணும். மற்றபடி நம்மளுக்கு வந்து அது ட்ரை சிலபிக்கா, அதாவது ஒரு சிலபியோட தாண்டி 2 சிலபியோ 3 சிலபியோ மாறிட்டுனா அங்கே நம்ம மோஸ்ட் போடணும். ஓகேங்களா, அதை தான் அதில் சொல்ல வராங்க. 1 syllable adjective end with e. இங்கே பாருங்கள், லார்ஜ் லார்ஜஸ்ட். அதே மாதிரி ஈயில் எண்ட் பண்ணால் நம்ம என்ன செய்யணும், அப்படியே ஜஸ்ட் ஆர் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி எஸ்டி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி இ அங்கே இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். அது எப்படி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேறு மாதிரி பாருங்கள், டபுள் லெட்டரில் எப்படி பிக்னா பிக்கர் அப்படின்னு ஜி 2 தடவை டபுள் ஆகும். அதே மாதிரி ஹாட்டர் 2 தடவை என்ன செய்யும், டி ஆனது இதாகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாப்பி, ஒய்யில் முடிகிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஒய்யை தூக்கிட்டு ஐஇஆர் ஆட் பண்ணணும், ஐஇஎஸ்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஒய்யில் முடிஞ்சால் ஐஇஆர் அல்லது ஐஇஎஸ்டி ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டை சிலபிக் வேர்டாக இருந்தால் நம்ம வந்து என்ன செய்யணும், 2க்கும் மேற்பட்ட சிலபியாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், மோஸ்ட் போடணும். இங்கே பாருங்கள், பியூட்டிஃபுல் பாருங்கள், பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது இங்கே 3 சிலபிக் வேர்டு. ஓகேங்களா, பியூட்டிஃபுல் ஓகேங்களா, 3 சிலபிள் வேர்டு. இதை வந்து நம்ம 2 விட தாண்டிடுச்சு. ஸோ நம்ம அங்கே என்ன போடணும், மோஸ்ட் போட்டு எழுத வேண்டிதான், ஈஸி. அதே மாதிரி சில எக்ஸெப்ஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குட்டுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன வரும், பெட்டர். சூப்பர்லேட்டிவில் பெஸ்ட். அதே மாதிரி பேடுக்கு வந்து ஒர்ஸ்ட்டு. அதே மாதிரி லிட்டில் பாருங்கள், லெஸ் லீஸ்ட். இதெல்லாம் நல்லா படிக்கணும். லிட்டிலுக்கு லெஸ் லீஸ்ட். ஃபேருக்கு வந்து ஃபர்தர் ஆர் ஃபர்தஸ்ட், அதை பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி லேட்டுக்கு வந்து லேட்டர் லேட்டஸ்ட். அதே மாதிரி மச் மெனிக்கு வந்து மோஸ்ட். இதெல்லாம் நல்லா இது வந்து ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த பாக்ஸில் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, 4 ஆப்ஷன் கொடுத்து. அடுத்து பாருங்கள், டாலர் டாலஸ்ட், ஸ்மார்ட் ஸ்மார்ட்டர் ஸ்மார்ட்டஸ்ட், லார்ஜ் லார்ஜர் லார்ஜஸ்ட், பிக்கர் பிக்கஸ்ட், லேட்டர் லேட்டஸ்ட். ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் மாற்றி எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஸ்டெப் டு சக்ஸஸ். ரீடிங் பண்ணால் நம்மளுக்கு நாலேஜ் கிடைக்கும், ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ். கிரிக்கெட் வந்து பேட் வச்சு விளாடுவோம், ஹாக்கி வந்து ஸ்டிக் வச்சு விளாடுவோம். டாக் கடித்தா ரேபீஸ் வரும், மொஸ்கிட்டோ கடித்தா மலேரியா வரும். மேனை பற்றி எழுதுனா பயோகிராஃபி, நேஷனை பற்றி எழுதுனா அது வரலாறு, ஹிஸ்ட்ரி. ப்ரெட்டு வந்து பேக்கரியிலேருந்து கிடைக்கும். பிரிக் எங்கேருந்து கிடைக்கும், க்ளீன் மீன்ஸ் செங்கல் சூளையிலேருந்து கிடைக்கும். டாக்டர் வந்து டயக்னோசிஸ் பண்ணுவாங்க, ஜட்ஜு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே நீங்கள் ஓரளவு பார்த்துட்டுங்க. இதையும் கொஸ்டின்ஸை கேட்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் டீச்சர். நாளைக்கு நெக்ஸ்ட்டு லெசன் பார்க்கலாம். டெய்லி 1 by 1 லெசனாக பார்த்து நம்ம வந்து இங்கிலீஷை எக்ஸாமுக்குள்ளே முடிச்சிடலாம். டெய்லி போடுற அந்த கிராமர் வொக்காபுலரி செக்ஷனை நல்லா த்ரோ பண்ணிடுங்க. அது வந்து நிறைய கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.